ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். முள்ளங்கி பரோட்டா வட மாநிலங்களில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. வின்டர் சீசனில் இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை முள்ளி பரோட்டான்னு சொல்லுவாங்க. முள்ளங்கியை வச்சுட்டு நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்து ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டேன். ஒரு வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முள்ளங்கியை நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கோங்க. கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு அதோட தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு முள்ளங்கி துருவலையும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வட மாநிலங்களில் செய்யக்கூடிய முள்ளி பரோட்டாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்துட்டு வணக்கிட்டு ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க. அப்படியே பச்சையாகவே தான் துருவி போடுவாங்க. நீங்கள் பச்சையாகவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாய், முள்ளங்கி, உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வணக்காமல் அப்படியேவாகவும் ஃபில்லிங்காக பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக நான் வணக்கிட்டு அந்த ஃபில்லிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோம் அதே மாதிரி தாங்க நான் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக 2 சப்பாத்தி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போம் அதே மாதிரி தான் 2 சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் வேணாம், மீடியம் சைஸாக கொஞ்சம் திக்கான ஷீட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு பரோட்டாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி அதை எப்படி தேய்க்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமப்பட தேவையில்லை. இது வந்து நீங்கள் செய்ய தெரியாதவங்க கூட சுலபமாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் சப்பாத்தி மாதிரி 2 சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வணக்கி வச்சுருக்க அந்த முள்ளங்கி ஃபில்லிங்கை இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். அது மேலேயே இன்னொரு சப்பாத்தியை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கும் மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான முள்ளங்கி பரோட்டா ரெடி. வாங்க இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூடங்க. நார்மலாக இரும்பு கல்லில் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பரோட்டாவை போட்டு 2 பக்கமும் திருப்பி எடுக்க போகிறோம். 2 பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி, விட்டமின் கே, நார் சத்து இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டியும் இந்த முள்ளங்கியில் அதிகமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களுமே முள்ளங்கியில் அதிகமாக இருக்குது. முள்ளங்கியை குழம்புலையோ சாம்பார்லேயோ போட்டு கொடுத்தனா அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பரோட்டாவாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எடுத்தும் வைக்க முடியாது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பரோட்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சன் வந்துட்டு இப்போ முள்ளங்கி பரோட்டா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. 1 கப்பு தயிர் இருந்தால் போதும். ஒரு ஊறுகாய் இருந்தால் அதுவே இதுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். கூட வேணால் நீங்கள் சாலடு, குக்கும்பர், கேரட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸில் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.